சம்புநாதர் ஆச்சாரிய சாணக்கியரிடம் அடுத்ததாக மகத நாட்டின் முதலமைச்சர் யார் என்று வினவினார். அதற்கு ஆச்சாரிய சாணக்கியரோ புன்னகையோடு, மகத நாட்டின் முதலமைச்சர் இன்னும் சில காலத்தில் நம்மிடம் வந்து விடுவார் அமைச்சரே. நாம் அவர் வரும் வரை சிறிது பொறுமையாக காத்திருக்கலாமே என்று கூற, இதை கேட்டு சம்புநாதர் என்னவோ கூற முற்பட்டார். ஆனால் அதற்குள் அருகே இருந்த மல்லனையும் சமரனையும் பார்த்த ஆச்சாரிய சாணக்கியர், நீங்கள் இருவரும் காந்தாரா நாட்டில் அதிக நாட்கள் இருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது அங்கிருக்கும் பழங்குடியின மக்களின் நிலைமை என்ன என்று கேட்க, அதற்கு சமரன் கோபமாய், ஆச்சாரியரே, மன்னர் ஹம்பி காந்தார நாட்டை சரியான விதத்தில் ஆட்சி செய்யாது மொத்தமாக அழித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அங்கிருக்கும் அனைத்து காடுகளையும் அவர் அழித்துவிட்டு சிந்து நதிக்கு மேலே ஒரு மிகப்பெரிய பாலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். மேலும் மன்னர் ஹம்பியின் வீரர்கள் பழங்குடியின மக்களை எல்லாம் எந்த ஒரு கருணையும் காட்டாது துன்புறுத்தியதால் அவர்களும் வேறு வழியில்லாமல் தாங்கள் வாழ்ந்த காட்டையை விட்டுக் கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள். நாங்கள் தான் இப்பொழுது அவர்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து எங்களுடன் அழைத்து வந்துவிட்டோம் என்று கூற, அதற்கு ஆச்சாரிய சாணக்கியர் சற்று யோசனையாய், ஆம், மன்னர் ஹம்பி காடுகளை அழித்ததற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கிறது. மாமன்னர் அலெக்சாண்டர் பாரதத்திற்குள் வருவதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது இடையில் இருக்கும் மிகப்பெரிய காடுகள் தான். அந்த காடுகள் இருந்தால் அவர்களால் அவ்வளவு எளிதாக பாரதத்திற்குள் நுழைய முடியாது. வரும் வழியில் நிறைய விலங்குகளிடமும் விஷம் நிறைந்த ஜந்துக்களிடமும் மாட்டிக்கொண்டு ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஆனால் அந்த காடுகளை அழித்துவிட்டால் எந்த ஒரு தடையும் இல்லாமல் மாமன்னர் அலெக்சாண்டர் தன்னுடைய படையோடு விரைவாக இங்கே வந்துவிடலாம். காட்டை கடந்த பின்பு இருக்கும் சிந்து நதி அவர்களுக்கு இருக்கும் அடுத்த மிகப்பெரிய ஆபத்து. இப்பொழுது அந்த நதியின் மீது பாலத்தையும் உருவாக்கிவிட்டால் சிறிது கூட பிரச்சனையின்றி வசதியாக உள்ளே வந்து விடுவார்கள். ஆனால் அந்த ஹம்பிக்கு தெரியவில்லை தான் எவ்வளவு பெரிய பிரச்சனையை வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று. ஆச்சாரிய சாணக்கியர் இவ்வாறு கூற, இதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் கவலை அடைந்தார்கள். இருப்பினும் ஆச்சாரிய சாணக்கியர் சற்று நம்பிக்கையோடு கூறினார், இப்பொழுது காந்தார நாட்டில் வாழ்ந்த பழங்குடியின மக்கள் எல்லாம் நமக்கு ஆதரவாக இருப்பதால் நம்மிடம் வந்து கொண்டிருக்கும் ஆபத்தை எதிர்க்க ஒரு மிகப்பெரிய படையையும் தாண்டி அத்தோடு நமக்கு உதவி செய்ய ஒரு பழங்குடியின படையும் இருக்கிறார்கள். இத்தனை பேர் நமக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் வெற்றி நம்மைத்தான் சாரும். வரப்போகும் பேராபத்தை நாம் ஒன்றும் இல்லாமல் செய்துவிடலாம் என்று கூறிக்கொண்டிருக்க, திடீரென்று அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய குரல் எதிரொலித்தது. எனது அருமை சாணக்கியா, இப்பொழுது புதிதாய் என்ன பேராபத்தை எதிர்கொள்ளப் போகிறாய் என்று அந்த குரல் வினவ, அவரை பார்த்து ஆச்சாரிய சாணக்கியர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தபடி, கார்மேக வளவா, நீயா என்று கேட்க, கார்மேக வளவனோ புன்னகையோடு, ஆமாம் சாணக்கியா, நான் கார்மேக வளவனேதான். உன்னோடு தட்சசீலத்தில் பலகாலம் இருந்து பல விஷயங்களை உன்னிடமிருந்து கற்றுக்கொண்ட கார்மேக வளவன்தான். இவர்தான் மன்னர் ஹம்பியை சந்தித்து ஆச்சாரிய சாணக்கியரை வீழ்த்த திட்டமிட்டவர். தன் எண்ணப்படியே அவர் மகத நாட்டிற்கு வந்துவிட, ஆச்சாரிய சாணக்கியரோ அவரது உண்மையான சுயரூபம் தெரியாது முன்னால் சென்று அவரை அணைத்துக் கொண்டார். நீ முன்பு போல் ஒரு சாதாரண ஆச்சாரியர் கிடையாது. மாறாக இப்பொழுது மகத நாட்டின் முதலமைச்சராகிவிட்டாய். மேலும் இந்த அரண்மனைக்குள் நான் வருவதற்குள் வெளியே இருக்கும் அனைத்து பாதுகாப்பு வீரர்களிடமும் பல கேள்விகளுக்கான பதிலை தர வேண்டியது இருந்தது. அவர்கள் யாரும் என்னையும் என்னுடைய மாணவர்களையும் உன்னுடைய அறைக்கு அனுமதிக்க மறுத்துவிட்டார்கள் என்று கூற, இதை கேட்டு வருத்தமடைந்த ஆச்சாரிய சாணக்கியர், என்னை மன்னித்து விடு கார்மேக வளவா, என்னால் தான் உனக்கு இத்தனை அசௌகரியம் ஏற்பட்டுவிட்டது. இருப்பினும் இது போன்ற சூழ்நிலையில் என்னால் என்ன செய்ய முடியும்? பற்பல பாதுகாப்பு காரணங்களுக்காக வரும் நிறைய பேர்களை இப்படித்தான் வீரர்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனினும் ஒரு விஷயத்தை எனக்கு நீ கூறு, நீ வருவதற்கு எதற்காக இத்தனை நேரம் ஆனது? நான் உனக்கு பல நாட்களுக்கு முன்பே முடிசூடும் விழாவை பற்றிய தகவலை அனுப்பிவிட்டேனே என்று கேட்க, அதற்கு கார்மேக வளவனோ புன்னகையோடு, ஆம் சாணக்கியா, நீ எனக்கு தகவல் அனுப்பிவிட்டாலும் இங்கே வருவதற்கு எனக்கு சற்று தாமதமாகிவிட்டது. நான் தட்சசீலத்திலிருந்து விரைவாக கிளம்பினாலும் இடையில் ஒரு முக்கியமான வேலையை செய்வதற்காக நிற்க வேண்டியதாகிவிட்டது. ஆனால் எதிர்பார்த்தபடி அந்த வேலை முடியவில்லை. சரி, இதற்கு மேலும் தாமதமாய் சென்றால் அது நன்றாக இராது என்றுதான் இங்கு வந்த பின்பு அதை பார்த்துக் கொள்ளலாம் என்று ஒரேடியாக கிளம்பி வந்துவிட்டேன் என்று கூற, அதற்கு ஆச்சாரிய சாணக்கியரோ, தாராளமாக கார்மேக வளவா, நீயும் உன்னுடைய மாணவர்களும் வேண்டும் வரை இங்கேயே தங்கிக் கொள்ளலாம். முதலில் வா, நான் உன்னை மகத நாட்டின் புதிய மன்னனான சந்திரகுப்தனுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்று கூறியபடி ஆச்சாரிய சாணக்கியர் கார்மேக வளவனை அழைத்துக் கொண்டு தன் அறையில் இருந்து வெளியே வந்தார். வெளியே கார்மேக வளவனின் பல மாணவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் மன்னர் ஹம்பியின் வீரர்கள்தான். அவர்களைத்தான் கார்மேக வளவன் தன்னுடைய மாணவர்களைப் போல் வேடமணிந்து அழைத்து வந்திருந்தார். ஆச்சாரிய சாணக்கியர் வேகமாய் முன்னால் சென்று கொண்டிருக்க, கார்மேக வளவனோ சற்று மெதுவாய் பின்னால் நடந்து வந்தார்.
அப்பொழுது அவர் அருகே சென்ற மன்னர் ஹம்பியின் வீரன் ரகசியமாய், ஆச்சாரியரே, இதுதான் அந்த சாணக்கியரா? இவரைத்தான் நாம் கொல்ல வேண்டுமா என்று கேட்க, அதற்கு கார்மேக வளவனோ ரகசியமாய், நாம் இவனை அரண்மனைக்கு வெளியே ஏதேனும் தனியான இடத்தில் வைத்துத்தான் கொல்லப் போகிறோம். அப்படி செய்தால்தான் இவன் இறந்து போனதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் நாம் இந்த நாட்டை விட்டு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் வெளியே சென்று விடலாம் என்று கூற, அதை வீரன் ஏற்றுக்கொண்டான். ஆனால் நடக்கப் போகும் சம்பவத்தை எண்ணி கார்மேக வளவன் தன் மனதிற்குள் சிரித்துக் கொண்டார். அதே நேரம் இன்னொரு புறம் மணிக்கேதுவின் ஒற்றன் தன்னை நன்மாறனைப் போலவே முற்றிலுமாக மாற்றிக் கொண்டிருந்தான். அவன் புன்னகை செய்தபடி அவளை நோக்கி செல்ல, அந்த பணிப்பெண்ணோ சந்தேகத்தோடு தன் வாளை எடுத்து அந்த ஒற்றனை தாக்குவதற்கு தயாரானாள். ஆனால் அதற்குள் அருகே சென்று விட்ட ஒற்றன் அவளை தடுத்து, என்னை தாக்கிவிடாதே, நான் தான் உங்களுடன் வந்த ஒற்றன். மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக இவ்வாறு மாறுவேடத்தில் இருக்கிறேன் என்று கூற, இதை கேட்டு ஆச்சரியமடைந்த பணிப்பெண் யோசனையாக அவனை பார்த்து, நானும் நீண்ட நேரமாக உன்னையும் மன்னரையும் தான் தேடிக் கொண்டிருந்தேன் என்று கூற, ஒற்றன் அவசரமாய், நீ இளவரசி நந்தினியின் அறையை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவளோ ஒப்புக்கொண்டு, ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். அவளது அறையும் சந்திரகுப்தனின் அறையும் அருகருகேதான் இருக்கிறது. நாம் நந்தினியை கொன்றுவிட்டு இங்கிருந்து நிச்சயமாக தப்பித்துச் செல்ல முடியாது. நம்மை கண்டிப்பாக பிடித்து விடுவார்கள் என்று கூற, அதற்கு ஒற்றன் புன்னகையோடு, கவலைப்படாதே, நாம் இளவரசி நந்தினியை இங்கு கொல்லப் போவது கிடையாது. அதற்கு மாறாக அவரது அரண்மனையிலிருந்து ஒரு தனியான இடத்திற்கு அழைத்துச் சென்று கொல்லப் போகிறோம். மேலும் இளவரசி இருந்த விஷயத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும் முன்பே நாம் நிச்சயமாக இந்த நாட்டை விட்டும் சென்று விடுவோம் என்று கூற, இதை கேட்டு வியப்படைந்த அந்த பணிப்பெண், ஆனால் நம்மால் எவ்வாறு இளவரசியை அரண்மனையிலிருந்து வெளியே அழைத்துச் செல்ல முடியும்? அதற்கு வாய்ப்பே இல்லையே என்று சொல்ல, அந்த ஒற்றன் ஒரு மர்மமான புன்னகையோடு, நம்மால் அழைத்துச் செல்ல முடியாது. ஆனால் மன்னர் சந்திரகுப்தனே இளவரசியை வெளியே அழைத்துச் சென்று பின்பு சந்திரகுப்தனே அவரை கொல்லவும் போகிறார் என்று கூற, இதை கேட்டு பணிப்பெண்ணின் முகம் மேலும் யோசனையில் சிக்கிக் கொண்டது. அதே நேரம் இன்னொரு புறம் கார்மேக வளவனை அழைத்துக் கொண்டு ஆச்சாரிய சாணக்கியர் சந்திரகுப்தனை சந்திப்பதற்காக ராஜசபைக்கு வந்திருக்க, சந்திரகுப்தன், இளவரசி நந்தினி மற்றும் செந்தூரன் மூவரும் தங்களுக்குள் பேசி சிரித்துக் கொண்டிருக்க, அப்பொழுதுதான் ஆச்சாரிய சாணக்கியர் வருவது அவர்களுக்கு தெரிந்தது. எனவே அவசரமாக அவர்கள் மூவரும் எழுந்து கொள்ள, ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு புன்னகையோடு தன் அருகே இருக்கும் கார்மேக வளவனை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். சந்திரகுப்தா, இதுதான் கார்மேக வளவன். மிகப்பெரிய ஆச்சாரியர் மட்டுமல்லாது மிகுந்த அரசியல் ஞானம் கொண்ட ஒரு மனிதரும் கூட. இவனும் நானும் நீண்ட காலமாக தட்சசீலத்தில் ஒன்றாக பணிபுரிந்திருக்கிறோம். உன்னை இன்று வாழ்த்தி ஆசீர்வதிப்பதற்காகத்தான் நான் இவனை இங்கே வரவழைத்திருக்கிறேன். என்னுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வேலைகளை எல்லாம் நிறுத்தி வைத்துவிட்டு இவன் இங்கே வந்திருக்கிறான் தெரியுமா என்று பெருமையாக கூற, சந்திரகுப்தனோ கார்மேக வளவனை பணிவாய் வணங்கி, மகத நாட்டிற்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆச்சாரியரே. உங்களை போன்ற ஆச்சாரியர்களின் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் வாழ்வில் எவ்வளவு பெரிய உயரத்தை வேண்டுமானாலும் அடைய முடியும் என்று கூற, அதற்கு கார்மேக வளவன் சந்திரகுப்தனின் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தபடி கூறினார், என்றுமே வெற்றி உனக்குத்தான் சந்திரகுப்தா. இதுபோல் உன்னுடைய பெயரும் புகழும் இந்த பாரதத்திலும் இந்த அகிலத்திலும் பரவி எந்நாளும் நிலையாய் நிலைத்திருக்கட்டும் என்று கூறியவர் அருகே இருந்த இளவரசி நந்தினியை ஆச்சரியமாய் பார்ப்பது போல் பார்த்து, நீங்கள் தானே மன்னர் தனநந்தரின் புதல்வி இளவரசி நந்தினி என்று கேட்க, அதற்கு நந்தினி ஆமாம் என்பது போல் தலையசைத்தாள். இதை கண்ட கார்மேக வளவன் சற்று வருத்தமான குரலில், உங்கள் தந்தைக்கு ஏற்பட்ட நிலைக்கு நான் மிகவும் வருந்துகிறேன் இளவரசியாரே. ஆனால் நம்மால் விதியை கட்டுப்படுத்த முடியுமா? உங்கள் தந்தைக்கு இவ்வாறுதான் நடக்கும் என்று அந்த விதி முடிவு செய்து இருந்தால் யாராலும் அதை தடுக்க முடியாது. ஆனால் கவலை கொள்ள வேண்டாம். இப்பொழுது இந்த நாட்டின் பொறுப்பு சந்திரகுப்தனின் கைகளில் இருப்பதால் நிச்சயமாக அதை அவன் பல மடங்கு அக்கறையாய் பார்த்துக்கொண்டு இந்நாட்டை முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு செல்வான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என்றவர் அருகே இருந்த ஆச்சாரிய சாணக்கியரை பார்த்து, சாணக்கியா, நான் அந்த ஆமாத்தியர் இப்பொழுது உயிரோடு இருப்பதாக கேள்விப்பட்டேனே, அவரை நீங்கள் சிறையில் அடைத்து வைத்து விட்டீர்களா என்று கேட்க, அதற்கு ஆச்சாரிய சாணக்கியரோ, கார்மேக வளவா, நீ தவறாக எண்ணிவிட்டாய். ஆமாத்தியர் உயிரோடு இருப்பது உண்மைதான். ஆனால் அவர் சிறையில் அடைக்கப்படவில்லை. மாறாக இந்நாட்டின் விருந்தினர் மாளிகையில் அனைத்து மரியாதைகளோடும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்று கூற, இதை கேட்டு சட்டென பதட்டம் அடைந்தது போல் காட்டிக்கொண்ட கார்மேக வளவன், உன்னுடைய இரக்க குணத்தை எண்ணினால் எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது சாணக்கியா. நீ இவ்வாறு ஆமாத்தியரை விட்டு வைத்திருக்க கூடாது. ஒரு எதிரியை அழிக்காமல் நம்மோடு வைத்துக் கொண்டிருப்பதால் என்ன ஆதாயம் நமக்கு ஏற்பட்டுவிடப் போகிறது
என்று கேட்க அதற்கு ஆச்சாரிய சாணக்கியரோ புன்னகையோடு, ஒரு ஆதாயம் இருக்கிறது கார்மேக வளவா. மேலும் அது ஒரு மிகப்பெரிய ஆதாயம். ஆனால் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாது. இப்பொழுதே என்னோடு வா. நான் உனக்கு உணவும் நீ எங்கே தங்குவது என்ற இடத்தையும் காட்டிவிடுகிறேன். மேலும் நீங்கள் அதிக தூரம் பயணம் செய்து வந்திருப்பதால் நிச்சயமாக சோர்வாகத்தானே இருப்பீர்கள். என்னுடன் வா என்று அழைக்க உடனே கார்மேக வளவன் அருகே இருந்த சந்திரகுப்தனை பார்த்து, சந்திரகுப்தா, மன்னர் தனநந்தர் செய்த தவறை நீயும் செய்து விடாதே. இப்பொழுது நீ இந்த நாட்டின் மன்னனாக இருந்தாலும் உனக்குள் இருக்கும் வீரனை எப்பொழுதும் ஆயத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் எதிர்காலத்தில் நம்மை தாக்குவதற்காக வெளிநாட்டு அந்நியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் உன்னால் மட்டும்தான் வீழ்த்தி இந்த மொத்த பாரதத்தையும் மாபெரும் ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியும். மேலும் உன் மீது நான் நிறைய நம்பிக்கை வைத்திருக்கிறேன். என்னைப் போலவே இந்த நாட்டில் இருக்கும் நிறைய மக்களும் உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று கூற சந்திரகுப்தன் இதை கேட்டு மிகுந்த மரியாதையோடு, உங்கள் நம்பிக்கையை என்னாலும் நான் பொய்யாக்க மாட்டேன் ஆச்சாரியரே என்று கூற, இதை கேட்டு புன்னகைத்த கார்மேக வளவன் தன் மாணவர்களோடு சேர்ந்து ஆச்சாரிய சாணக்கியரை தொடர்ந்து செல்லத் தொடங்கினார். மன்னர் ஹம்பியின் வீரர்களோடு சேர்ந்து ஒரு ஒற்றனும் வந்திருக்க கார்மேக வளவன் அந்த ஒற்றனிடம் ரகசியமாக கூறினார், நீ எப்படியாவது மகத நாட்டின் விருந்தினர் மாளிகையை அடைந்து அங்கிருக்கும் ஆமாத்தியர் என்ன திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து வா என்று கூற அவனும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திலிருந்து யார் கண்ணிலும் படாமல் சென்று மறைந்து விட்டான். கார்மேக வளவன் செல்வதை பார்த்த சந்திரகுப்தன் எதேர்ச்சியாக திரும்பி தன் அருகே இருந்த நந்தினியை கவனிக்க அவளது முகத்தில் சந்தேகத்தின் சாயல் தென்பட்டது. இதை விசித்திரமாய் பார்த்த சந்திரகுப்தன், நந்தினி, என்ன ஆயிற்று? ஏன் உன் முகம் இவ்வாறு யோசனையாக இருக்கிறது என்று கேட்க அதற்கு நந்தினியோ சற்று குழப்பமான குரலில், சந்திரகுப்தா, எனக்கு ஏனோ இந்த கார்மேக வளவனை சுத்தமாக பிடிக்கவில்லை என்று கூற அதற்கு சந்திரகுப்தன் உடனடியாய் அவளை தடுத்து, நந்தினி, அவர் நம்மை விட வயதிலும் அனுபவத்திலும் பெரியவர். எனவே அவரை இவ்வாறு மரியாதை இல்லாமல் பெயர் சொல்லி அழைக்காதே. மேலும் அவர் ஆச்சாரிய சாணக்கியரின் நண்பர். நமது ஆச்சாரியருக்கு நண்பராக இருக்க வேண்டும் என்றால் அவர் எவ்வளவு பெரிய ஞானியாக இருக்க வேண்டும் என சற்று யோசித்துப்பார் என்று கூற நந்தினி அதை கேட்டு அமைதியாகிவிட்டாலும் அவள் முகபாவனை மட்டும் மாறவே கிடையாது. இதை பார்த்த செந்தூரனும் சற்று தயக்கமாய், சந்திரகுப்தா, எனக்கும் இளவரசி நந்தினி கூறுவதுதான் சரியாக இருப்பது போல் இருக்கிறது. மேலும் ஆச்சாரிய கார்மேக வளவனின் எண்ணங்கள் அவ்வளவு நல்லதாக இருப்பது போலவும் எனக்கு தோன்றவில்லை. அவரது கண்களில் ஏதோ ஒரு கவடம் இருக்கிறது. அதை அவர் நன்றாய் மறைத்துக் கொண்டு நம்மிடம் பேசினாலும் என்னால் அதை உணர முடிந்தது என்று கூற நந்தினியும் தொடர்ந்து, ஆமாம் சந்திரகுப்தா, செந்தூரன் கூறுவதேதான் எனக்கும் தோன்றியது. எனவே இந்த ஆச்சாரியரின் மீது ஒரு கவனம் வைத்துக்கொள் என்று கூற இப்பொழுது சந்திரகுப்தன் சிரிக்கத் தொடங்கிவிட்டான். நந்தினி, நிச்சயமாக உனக்கு ஏதோ ஆகிவிட்டது. ஆனால் உன்னுடைய சந்தேகமும் செந்தூரனின் சந்தேகமும் ஆதாரமற்றது. மேலும் ஒரு சாதாரண ஆச்சாரியரால் நம்மை என்ன செய்துவிட முடியும்? இப்பொழுது இந்த அரண்மனையில் இருக்கும் ஒரே ஒரு நபரால் தான் நமக்கு பிரச்சனையை உருவாக்க முடியும். அது அந்த ஆமாத்தியர் தான் என்று நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அவரை தவிர்த்து வேறு யாரிடமும் இருந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை ஆமாத்தியரால் நினைக்கவே முடியாத பெரிய விளைவுகள் ஏற்படும் என்று தோன்றியிருந்தால் நிச்சயமாக ஆச்சாரிய சாணக்கியர் அவரை கொல்லும்படி உத்தரவிட்டிருப்பார். ஏனோ அவருடைய அதிர்ஷ்டம், அதனால்தான் இத்தனை பிரச்சனைகளை உருவாக்கிய பின்பும் இந்த அரண்மனையில் வசதியாக உயிர் பிழைத்திருக்கிறார். அந்த அதிர்ஷ்டம் மட்டும் இல்லை என்றால் செந்தூரனின் கைகளிலிருந்தும் என்னுடைய கைகளிலிருந்தும் உயிரோடு தப்பித்திருப்பாரா என்று கேட்க அதற்கு நந்தினி பதில் கூறாவிட்டாலும் மனதிற்குள் கார்மேக வளவனை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் செந்தூரனின் மனதிற்குள் சந்திரகுப்தன் ஆமாத்தியரை பற்றி பேசியதால் அவருடைய நினைவுகள் வரத் தொடங்கிவிட்டன. இப்பொழுது ஆமாத்தியர் என்ன செய்து கொண்டிருப்பார், நமக்கு எதிராய் என்ன திட்டம் தீட்டப் போகிறார் என்றவன் ஆழ்ந்து யோசிக்கத் தொடங்கினான். இன்னொரு புறம் விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்த ஆமாத்தியர் யாரோ வரவுக்காகத்தான் மிகவும் ஆவலாக காத்துக் கொண்டிருந்தார். அவரோடு சில அமைச்சர்களும் இருக்க திடீரென்று 2 அமைச்சர்களும் ஒரு தளபதியும் அந்த இடத்திற்குள் வர இதை பார்த்ததும் ஆமாத்தியரின் முகம் பிரகாசமானது. சட்டென புன்னகையோடு எழுந்தவர், எனக்கு உங்கள் மீது முழு நம்பிக்கை இருந்தது. என்னுடைய தகவலை படித்துவிட்டு நிச்சயமாக நீங்கள் இங்கே வருவீர்கள் என்றுதான் நான் காத்துக் கொண்டிருந்தேன் என்று கூற அதற்கு ஒரு அமைச்சர் தயக்கமாய், ஆமாத்தியரே, உங்களிடமிருந்து தகவல் வர வேண்டும் என்றுதான் நாங்கள் இத்தனை நாட்களாக காத்துக் கொண்டிருந்தோம். இன்று நினைத்தபடியே தகவல் கிடைத்துவிட்டதால் உடனடியாய் கிளம்பி வந்துவிட்டோம். மேலும் மன்னர் தனநந்தனின் மீது நாங்கள் வைத்திருந்த பற்று ஒரு நாளும் மாறாது என்று கூற இதை பொறுமையாய் கேட்டுக் கொண்டிருந்த 2வது அமைச்சரோ கோபமாய், ஆமாத்தியரே, இன்று இளவரசி நந்தினியே அந்த பணிப்பெண்ணின் மகனான சந்திரகுப்தனை மகத நாட்டின் மன்னனாக ஏற்றுக்கொண்டு விட்டார்.
இதை பார்த்தால் எங்களுடைய ரத்தம் கொதிக்கின்றது. நந்த வம்சத்தின் வாரிசை சேர வேண்டிய இந்த மகத நாட்டின் அரியணை எவ்வாறு ஒரு சாதாரண பணிப்பெண்ணின் மகனால் அலங்கரிக்கப்படலாம்? மேலும் இதை இளவரசி நந்தினி எவ்வாறு சிறிதும் யோசிக்காமல் இருக்கலாம் என்று கேட்க, அதற்கு ஆமாத்தியர் அவரை பொறுமையாக்கியபடி, அமைச்சரே, இளவரசி நந்தினிக்கு இப்பொழுதும் சரியது தவறியது என்று சரியான ஒரு புரிதல் இல்லை. எனவே அவருக்கு எது சரியான வழி என்பதை சுட்டிக்காட்டி நாம் தான் அவரை நம்முடைய பாதைக்கு அழைத்து வர வேண்டும். அது நம்முடைய பொறுப்புதான். ஆனால் அதற்கு முன்பு இப்பொழுது மகத நாட்டின் அரியணையில் வேரூன்றி இருக்கும் அந்த விஷச்செடியான சந்திரகுப்தனை நாம் உடனடியாய் பிடுங்கி எறிய வேண்டும். அதற்கு முன்பு எனக்கு அனைவரும் ஒரு சத்தியம் செய்து கொடுங்கள். இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் என்னை ஏமாற்றி துரோகம் செய்யக்கூடாது என்று கேட்க, அமைச்சரும் படைத்தளபதியும் மிகவும் உறுதியாக கூறினார்கள். நாங்கள் எங்களுடைய உயிர் இருக்கும் வரை உங்களுக்குத்தான் சாதகமாக இருப்போம் ஆமாத்தியரே, இது சத்தியம், அந்த மகாதேவனின் மீது சத்தியம் என்றவர்கள் அத்தனை உறுதியாக கூற, அதை கேட்ட பின்புதான் ஆமாத்தியருக்கு சிறிது நிம்மதியாயிருந்தது. எனவே அடுத்த கட்டத்திற்கு உடனடியாய் சென்ற ஆமாத்தியர், இப்பொழுது எத்தனை நாடுகள் நம்மோடு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறார்கள் என்று கேட்க, ஒரு அமைச்சர் உடனடியாய் பதில் கூறினார். ஆமாத்தியரே, இப்பொழுது மகத நாட்டை சுற்றி இருக்கும் நிறைய மன்னர்கள் சந்திரகுப்தனின் வீழ்ச்சிக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தயங்கி இருப்பது யாரேனும் ஒருவர் முன்வந்து முதல் தாக்குதலை தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படி யாரேனும் முதல் தாக்குதலை தொடங்கிவிட்டால் அவர்கள் சிறிதும் தயங்காமல் மற்ற நாடுகளை ஒன்றாக இணைத்து மகத நாட்டிற்கு எதிராக ஒரு பெரிய போரை தொடங்கி விடுவார்கள். அது மட்டுமல்லாது இன்னும் நிறைய பெரிய நாடுகளும் கூட நமக்கு ஒத்துழைக்க ஒப்புக்கொள்வார்கள். அதற்கு காரணம் சந்திரகுப்தன் கிடையாது, மாறாய் எப்படியாவது மகத நாட்டிலிருந்து நிறைய நன்மைகள் அடையலாம் என்று நம்பிக்கையில்தான் என்று கூற, ஆமாத்தியர் இதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விட்டார். அப்படி என்றால் இப்பொழுதே அனைத்து நாடுகளுக்கும் தகவல் அனுப்பி உடனடியாக அவர்களது படைகளை அழைத்துக் கொண்டு வந்து மகத நாட்டின் எல்லைகளை முற்றுகையிடும்படி கூறுங்கள் என்று கூற, இதை அனைத்து அமைச்சர்களும் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் படைத்தளபதி மட்டும் சற்று சந்தேகமாய், ஆனால் ஆமாத்தியரே, சந்திரகுப்தன் உயிரோடு இருக்கும் பொழுது இது எவ்வாறு சாத்தியம்? அவனுக்கு இந்த விஷயம் தெரிந்தால் நம் அனைவரையும் நிச்சயமாக கொன்று விடுவானே என்று கூற, அதை கேட்டு கபடமாய் புன்னகைத்த ஆமாத்தியர் அந்த படை தளபதியின் சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் விதமாய் தன் மனதில் இருந்த கேள்வியை எழுப்பினார். நான் அதற்கு பதில் கூறும் முன்பு நீங்கள் என்னுடைய கேள்விக்கு பதில் கூறுங்கள். உங்களுக்கு கீழ் எவ்வளவு பெரிய படை இருக்கிறது? அதில் நிறைய வீரர்கள் இருக்கிறார்களா என்று கேட்க, அதற்கு அந்த தளபதி மறுப்பாய், இல்லை ஆமாத்தியரே, இப்பொழுது என்னிடம் பெரிய படை கிடையாது. சில வீரர்களை கொண்ட ஒரு சிறிய குழுவைத்தான் நான் மேற்பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறேன். மேலும் என்னுடைய அனைத்து வீரர்களும் அரண்மனையின் பாதுகாப்பு பணியில் தான் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று கூற, இதை கேட்டு ஆமாத்தியரின் மகிழ்ச்சி மேலும் அதிகரித்தது. அவர் உடனடியாய், போதும், அது மட்டுமே எனக்கு போதும். இப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள் தளபதியாரே. இந்த முடிசூடும் விழாவிற்கான கடைசி நாள் அன்று மகத நாட்டின் படையினர் ஒரு பெரிய அணிவகுப்பை நடத்துவார்கள். அவ்வாறு செய்தால்தான் மற்ற நாடுகளிலிருந்து வரும் மன்னர்களால் மகத நாட்டின் படை பலத்தை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். மேலும் இவ்வாறெல்லாம் செய்தால் மகத நாட்டின் படையை கண்டு அஞ்சி தங்களை எந்த ஒரு நாடும் எதிர்க்க துணிய மாட்டார்கள் என்று அந்த சாணக்கியர் திட்டமிட்டிருப்பார். எனவே நாம் அதைத்தான் நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளப் போகிறோம் என்று கூற, இதை கேட்ட தளபதியும் வியப்பாய், ஆனால் எப்படி? எனக்கு உங்களது திட்டம் புரியவில்லையே என்று கேட்க, ஆமாத்தியர் அதற்கு விஷமமாய், கூறுகிறேன். அரண்மனைக்கு பின்பக்கமாய் ஓய்வில் இருக்கும் குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் கொடுக்கப்படும் உணவில் நாங்கள் சில மருந்துகளை கலந்திருக்கிறோம் என்று கூற, இதை கேட்டு தளபதி சற்று அதிர்ந்து போனார். ஆனால் ஆமாத்தியர் தொடர்ந்து, அந்த மருந்துகள் கலந்த உணவுகளை குதிரைகளும் யானைகளும் உண்டுவிட்டால் பின்பு அவைகளுடைய குணத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். படை வீரர்கள் என்ன கூறினாலும் அதை ஒரு எதிர்ப்பும் காட்டாது பின்தொடர்ந்து நடந்து கொள்ளும் இந்த விலங்குகள் எல்லாம் நாம் அளித்த மருந்தின் விளைவுகளால் அணிவகுப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது மூர்க்கத்தனமாக நடந்து கொள்ளத் தொடங்கும். அந்த சமயத்தை உங்களுடைய வீரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டு மற்றவர்களின் மனதில் ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும். இதனால் அந்த சாணக்கியர் எண்ணியது போல் அணிவகுப்பு நடைபெறாமல் மிகப்பெரிய பிரச்சனையாக முடிந்துவிடும். அப்படி ஒரு கலவரம் ஏற்பட்டுவிட்டால் நாம் மிகவும் எளிமையாக அந்த சந்திரகுப்தனை கொன்றுவிடலாம். ஏனென்றால் இந்த அணிவகுப்பின் தலைவனாக யானையின் மீது அமர்ந்து மொத்த படைகளையும் வழி நடத்தி செல்வது சந்திரகுப்தன் தான். எனவே அது போன்ற சூழ்நிலையில் நாம் சந்திரகுப்தனை கொல்வது நமக்கு அனைத்து விதத்திலும் எளிமையாக இருக்கும் என்று கூற, ஆமாத்தியரின் இந்த திட்டத்தை கேட்டு அங்கிருந்த அனைவருமே அதிர்ந்து போய்விட்டார்கள். ஆனால் ஆமாத்தியர் மிகவும் உறுதியாய், இது போன்ற கலவரத்தில் நாம் சந்திரகுப்தனை கொன்றால் பார்ப்பவர்களுக்கு அது கலவரத்தில் ஏற்பட்ட மரணமாகத்தான் தெரியுமே ஒழிய யாரும் அவனை திட்டமிட்டுக் கொன்றது போல் தெரியாது.
இதனால் ஒருவரும் நம் மீது சந்தேகம் அடைய மாட்டார்கள். அப்படி சந்தேகம் அடைந்தாலும் இங்கிருக்கும் யாரால் நாம் தான் சந்திரகுப்தனை கொன்றோம் என்று நிரூபிக்க முடியும் என்று கேட்க ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் தயக்கமாய், ஒருவேளை நிரூபித்து விட்டால் ஆமாத்தியரே என்று கேட்க ஆமாத்தியர் சாதாரணமாய் தோளை குலுக்கி, அவ்வாறு நிரூபித்து விட்டாலும் அதனால் நமக்கு என்ன பிரச்சனை வந்துவிடப் போகிறது? ஏனென்றால் அப்பொழுதுதான் இந்த நாட்டின் மன்னனே இறந்து போயிருப்பானே. அவன் இறந்து போய்விட்டால் பின்பு அனைத்து அமைச்சர்களும் தளபதிகளும் நம்முடைய பக்கமாய் வந்து விடுவார்கள். அவர்களோடும் நமக்கு சாதகமாய் இருக்கும் மற்ற மன்னர்களோடும் இணைந்து நாம் மகத நாட்டை எளிமையாக கைப்பற்றி விடலாம் என்று கூறி முடிக்க அவர்கள் அனைவரும் மிகவும் அமைதியாய் யோசிக்கத் தொடங்கினார்கள். அப்பொழுதும் ஒரு அமைச்சர் ஆமாத்தியரிடம் சந்தேகமாக கூறினார், உங்களுடைய திட்டம் நன்றாகத்தான் இருக்கிறது. இருப்பினும் எனக்கு பயமாக இருக்கும் ஒரே விஷயம் என்னவென்றால், நாம் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது ஆச்சாரிய சாணக்கியருக்கு சாதகமாக இருக்கும் எந்த ஒரு மன்னரும் இங்கே வந்துவிடக்கூடாது என்பதுதான் என்று கூற இதை கேட்டு ஆமாத்தியர் சிரித்தபடி, அந்த கவலையே வேண்டாம். எந்த நாட்டிற்கு அந்த சாணக்கியருக்கும் சந்திரகுப்தனுக்கும் ஒத்துழைக்க தைரியம் இருக்கிறது? இன்று நடந்த விழாவிலேயே நீங்கள் கவனிக்கவில்லையா? மிகவும் சில மன்னர்கள் தான் வந்திருந்தார்கள். ஆனால் அவர்களும் இந்த சாணக்கியருக்கு உதவி செய்வார்கள் என்று நாம் உறுதியாக கூற முடியாது. அப்படி உதவி செய்தாலும் நம்மோடு ஒப்பிடும் பொழுது அவர்களிடம் அவ்வளவு பெரிய படையும் கிடையாது. எல்லாம் குறுநாட்டு மன்னர்கள்தான் என்று கூற ஆமாத்தியர் கூறுவது முற்றிலும் உண்மையாக இருந்தது. எனவே அங்கிருந்த அமைச்சர்கள் எல்லாம் நிச்சயமாக ஆமாத்தியரின் திட்டம் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் நடைபெறும் என்று நம்பத் தொடங்கிவிட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, ஆமாத்தியர் கூறியதையெல்லாம் அரண்மனைக்கு வந்திருந்த கார்மேக வளவனின் ஒற்றன் ஒருவன் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பது. ஒருபுறம் ஆமாத்தியர் தனது திட்டத்தை வெற்றிகரமாக உருவாக்கியிருக்க, இன்னொரு புறம் மணிக்கேதுவின் ஒற்றனும் தன்னுடைய திட்டத்தை மிகவும் தெளிவாக தீட்டியிருந்தான். மேலும் இப்பொழுது அவன் நன்மாறனை போலவே மிகவும் வேகமாக ஆச்சாரிய சாணக்கியரின் அறையை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அவன் மிகுந்த தன்னம்பிக்கையோடு ஆச்சாரிய சாணக்கியரின் அறைக்குள் நுழைய அங்கு அவரோடு சம்புநாதர் மற்றும் செந்தூரனும் இருந்தார்கள். திடீரென்று அங்கே நன்மாறனை எதிர்பார்க்காததால் அவர்கள் அனைவருமே திகைத்து போய்விட்டார்கள். அதிலும் செந்தூரன் மிகவும் வியப்பாய், நன்மாறன் அவர்களே, நீங்கள் காந்தார நாட்டில் தானே இருந்தீர்கள். பின்பு எப்பொழுது நீங்கள் மகத நாட்டிற்கு திரும்பினீர்கள்? மேலும் நீங்கள் எப்பொழுது அரண்மனைக்கு வந்தீர்கள் என்று தொடர்ந்து கேள்வியாய் எழுப்ப, செந்தூரனின் கேள்விகளை கேட்டு நன்மாறனின் உருவில் இருந்த ஒற்றன் ஒரு நிமிடம் பயந்து போனாலும் அவன் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு, இன்று காலைதான் நான் மகத நாட்டிற்கு திரும்பி வந்தேன். நான் அரண்மனைக்கு வந்த பின்பு நீங்கள் அனைவரும் முடிசூடும் விழா சார்ந்த ஏற்பாடுகளில் மிகவும் மும்முரமாய் இருப்பதை பார்த்தேன். அதனால் உங்களை தொல்லை செய்ய வேண்டாம் என்று நான் அமைதியாக இருந்த பொழுது திடீரென்று எதிர்பாராதபடி நம்முடைய எதிரியான யாரோ ஒருவனை அரண்மனைக்குள் கண்டேன். அவன் நிச்சயமாக மன்னர் சந்திரகுப்தனை கொல்வதற்காகத்தான் இங்கே வந்திருக்க வேண்டும். இதனால் நான் பதட்டமடைந்து உடனடியாய் வீரர்களை அழைத்தாலும் வெளியே மக்களின் முழக்கத்தால் எந்த ஒரு வீரர்களுக்கும் நான் அழைப்பது சுத்தமாக கேட்கவில்லை. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அந்த எதிரி என்னை தாக்கிவிட்டு இங்கிருந்து தப்பித்துச் சென்று விட்டான். நான் அதிலிருந்து அவன் எங்கே சென்றான் என்றுதான் இந்த அரண்மனை முழுவதும் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சோர்வாக கூற, செந்தூரனும் சம்புநாதரும் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து போனார்கள். ஆனால் ஆச்சாரிய சாணக்கியர் மட்டும் நன்மாறனை மிகவும் கூர்மையாய் பார்த்து கொண்டிருக்க அவனுக்கு மறுபடியும் பயமானது. ஆச்சாரிய சாணக்கியரோ, அப்படி இல்லை என்றால் இப்பொழுதும் அந்த எதிரி அரண்மனைக்குள் எங்கேனும் மறைந்திருக்கலாம் அல்லவா நன்மாரா என்று கேட்க அதை நன்மாறனும் ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஆச்சாரிய சாணக்கியர் உடனடியாக தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்து நன்மாறனின் அருகே வந்து கூறினார், நீ அந்த எதிரியை எங்கே சந்தித்தாய் என இப்பொழுதே எனக்கு வந்து காட்டு. வா, நாம் அந்த இடத்திற்கு செல்லலாம் என்று கூற இதை கேட்டு ஒற்றனின் முகம் வெளுத்து போய்விட்டது. செந்தூரன் இதை கவனிக்காமல், பாருங்கள் நன்மாறன் அவர்களே, நீங்கள் அந்த ஒற்றனை எங்கே பார்த்தீர்கள் என்று கூறுங்கள் என்று கேட்க, ஒற்றனும் வேறு வழியில்லாமல் ஆச்சாரிய சாணக்கியரையும் அவரோடு இருந்த சம்புநாதர் மற்றும் செந்தூரனையும் அழைத்துக் கொண்டு காலையில் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தான். வெளியே தன்னை தைரியமாக காட்டிக்கொண்டாலும் அவனுக்கு உள்ளே மிகவும் பயமாக இருந்தது. தன் மீது ஆச்சாரியருக்கு சந்தேகம் வந்துவிட்டதா, தன்னை பிடிப்பதற்காகத்தான் இவ்வாறு அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறாரா என்று யோசனை செய்தவன் சற்றே ஜாக்கிரதையாக ஆச்சாரிய சாணக்கியரை விட்டு தூரத்திலேயே நடந்து சென்று கொண்டிருந்தான். ஆனால் ஆச்சாரிய சாணக்கியர் நன்மாறனை பார்த்து, நன்மாரா, நீ மகத நாட்டில் மிகவும் சிறப்பான ஒரு வேலையை செய்திருக்கிறாய். அதற்காக நான் உன்னை பாராட்டியே தீர வேண்டும். நீ மட்டும் இளவரசி நந்தினி அங்கே சிக்கி இருப்பதை சரியான நேரத்திற்கு எங்களுக்கு தெரிவிக்கவில்லை என்றால் எங்களாலும் இளவரசியை மன்னர் ஹம்பியின் பிடியிலிருந்து காப்பாற்றியிருக்க முடியாது என்று கூற, இதற்கு அந்த ஒற்றன் மிகவும் தெளிவாய், இதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் தான் ஆச்சாரியரே. நீங்கள் எனக்கு வழிகாட்டியாய் இருக்கும் பொழுது நான் எந்த ஒரு வேலையை வேண்டுமானாலும் எளிமையாக செய்து முடித்து விடுவேன்.
என்று கூற செந்தூரன் தொடர்ந்து, மேலும் நீங்கள் மகத நாட்டிலிருந்து காந்தார நாடு சென்ற அந்த பேராசை பிடித்த வியாபாரிகளை எல்லாம் கடற்கொள்ளையர்களிடம் சிக்க வைத்தீர்களே, அதை என்னவென்று கூறுவது? உங்களுடைய இந்த திட்டத்தை கண்டு எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இதற்காகவே உங்களுக்கு பெரிதாக ஒரு பரிசு தர வேண்டும் என்று கூற, அதற்கு ஒற்றனோ தந்திரமாய், ஆச்சாரிய சாணக்கியரின் வழிகாட்டுதலின்படி நடந்து ஒரு செயலை செய்து முடிப்பதுதான் எனக்கு கிடைக்கும் பரிசு. அதைவிட எனக்கு பெரிதாக எதுவும் வேண்டாம் என்று கூற, சிறிது நேரத்திலேயே அவர்கள் காலையில் மணிக்கேதுவும் அந்த ஒற்றனும் இருந்த இடத்திற்கு வந்துவிட்டார்கள். இதை பார்த்த அந்த ஒற்றன், ஆச்சாரியரே, இதுதான் நான் குறிப்பிட்ட அந்த இடம். இங்குதான் என்னை அந்த எதிரி தாக்கிவிட்டு தப்பித்துச் சென்றான். நான் காந்தார நாட்டிலிருந்து இன்று காலை திரும்பி வந்தபொழுது இங்கே மன்னர் சந்திரகுப்தனின் முடிசூடும் விழா தொடங்கியிருந்தது. எனவே உங்களை அந்த நேரத்தில் சந்திக்க முடியாது என்பது தெரிந்ததால் நான் நேரடியாக என்னுடைய அறைக்கு சென்று விட்டேன். அங்கு சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொண்ட பின்பு நான் மீண்டும் உங்களை காணலாம் என்று வெளியே வந்தபொழுதுதான் சந்தேகப்படும் விதத்தில் இங்கு ஒரு மனிதனை கண்டேன். நான் அவனிடம் விசாரணை செய்த பொழுது அவன் எந்த ஒரு பதிலும் சரியாக கூறாததால் எனக்கு அவன் மீது இருந்த சந்தேகம் உறுதியாகிவிட்டது. இதனால் நான் உடனடியாக வீரர்களை அழைத்துவிட அவனும் பயத்தில் என்னை தாக்கிவிட்டு இங்கிருந்து சென்று விட்டான் என்றவன் தரையில் இருந்த ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி, இதோ பாருங்கள் ஆச்சாரியரே, இப்பொழுதும் என்னுடைய இரத்தக்கரைகள் தெளிவாக தெரிகின்றன என்று கூற, ஆச்சாரிய சாணக்கியர், சம்புநாதர் மற்றும் செந்தூரன் மூவரும் அதை கவனித்தார்கள். ஆனால் செந்தூரனோ சற்று கோபமாய், நிச்சயமாய் அந்த மனிதனை ஆமாத்தியர் தான் அனுப்பி வைத்திருக்க வேண்டும் என்று கூற, அதை மறுத்துவிட்ட ஆச்சாரிய சாணக்கியரோ, இல்லை செந்தூரா, ஆமாத்தியர் இது போன்ற சாதாரண திட்டத்தை எல்லாம் தீட்ட மாட்டார். நிச்சயமாக இந்த எதிரி வெளியிலிருந்து வந்தவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூற, இதை கேட்ட சம்புநாதரோ யோசனை செய்தபடி, ஒருவேளை இது காந்தார நாட்டின் மன்னரான ஹம்பியின் வேலையாக இருக்குமோ என்று கேட்டார். ஆனால் அதையும் மறுத்துவிட்ட ஆச்சாரிய சாணக்கியர், இல்லை, ஹம்பியும் இவ்வாறு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. மேலும் இவ்வாறு செய்தால் தன்னுடைய வீரன் மாட்டிக்கொள்வான் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். எனவே இந்த முட்டாள்தனத்தை ஹம்பி செய்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது என்று கூற, இதனால் செந்தூரனும் சம்புநாதரும் குழப்பமடைந்து விட்டார்கள். ஆமாத்தியரும் மன்னர் ஹம்பியும் இல்லை என்றால் பின்பு புதிதாக எந்த எதிரி இவ்வாறு செய்திருக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டிருக்க, இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்த மணிக்கேதுவின் ஒற்றன் சிறிது சந்தேகமாக வினவினான், ஒருவேளை இது மன்னர் மணிக்கேதுவின் வேலையாக இருக்குமோ என்று கேட்க, இதை கேட்டு செந்தூரன், சம்புநாதர் மட்டுமல்லாது ஆச்சாரிய சாணக்கியருமே கூட அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். ஒற்றன் உடனடியாய், ஆச்சாரியரே, மன்னர் கமலேஸ்வரனை கொல்வதற்காக ஆமாத்தியர் அவருடைய மகனான மணிக்கேதுவை தந்திரமாய் ஏமாற்றியிருக்கிறார். இதனால் மன்னர் மணிக்கேதுவும் அதிகமாய் யோசிக்காது தன் தந்தையை கொன்றுவிட பின்புதான் அவருக்கு உண்மையான நிலைமை என்னவென்று புரிந்தது. இனி தான் அங்கே இருந்தால் இறந்து விடுவோம் என்பதை புரிந்து கொண்ட ஆமாத்தியரும் அங்கிருந்து தப்பித்து வந்துவிட்டார். மேலும் நம்முடைய மன்னர் சந்திரகுப்தனை கொல்வதற்காகத்தான் மன்னர் மணிக்கேதுவின் காதலியான தன்மையா இங்கே வந்திருந்தாள். ஒருவேளை இதனால் கூட மன்னர் மணிக்கேது நம்முடைய மன்னரை பழி வாங்குவதற்காக இந்த இடத்திற்கு அவருடைய ஆட்களை அனுப்பி வைத்திருக்கலாம். கூடவே நாம் மக்கள் எல்லாம் வந்து மன்னரை சந்திக்கலாம் என்று கூறியதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கலாம் என்று கூற, ஆச்சாரிய சாணக்கியர் யோசனை செய்தபடி, ஆம், நீ கூறுவது உண்மைதான். இது நிச்சயமாக அந்த மணிக்கேதுவின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே சந்திரகுப்தனை கொல்வதற்காக வந்த அந்த விஷக்கண்ணி தன்மையா அவனுடைய காதலிதானே என்று வேண்டுமென்றே தான் கூற வந்ததை முடிக்காமல் விட, செந்தூரனோ இப்பொழுது கலவரமாய் கேட்டான், அப்படியென்றால் ஆச்சாரியரே, இப்பொழுது ஆமாத்தியர் மட்டும் நமக்கு எதிரி கிடையாது. அவரோடு சேர்ந்து நாம் மன்னர் ஹம்பியிடமும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நன்மாறன் அவர்கள் கூறும் மன்னர் மணிக்கேதுவிடமிருந்தும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கூற, ஆச்சாரிய சாணக்கியரோ ஒரு பெருமூச்சை வெளியிட்டு, ஆம் செந்தூரா, நமக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள். எனவே நாம் சந்திரகுப்தனையும் பாதுகாக்க நிறைய நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நான் ஆமாத்தியரிடம் சவால் விட்டிருக்கிறேன். அவர் என்ன செய்தாலும் சந்திரகுப்தனை அதிலிருந்து காப்பாற்றி விடுவதாக கூறியிருக்கிறேன். எனவே அதை பற்றி கவலை கிடையாது. மேலும் நான் மன்னர் ஹம்பியை பற்றியும் ஏற்கனவே யோசித்து வைத்திருப்பதால் எனக்கு அவரால் வரப்போகும் பிரச்சனை கூட பெரிய விஷயமாக தோன்றவில்லை. ஆனால் இந்த மணிக்கேதுவின் விஷயம் என் மனதிற்குள் சற்றும் வர கிடையாது. அதனால் தான் இப்படி ஒரு பிரச்சனை நாம் எண்ணாத நேரத்தில் உருவாகி இருக்கிறது. இதனால் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பிருக்கிறது, முக்கியமாக சந்திரகுப்தனுக்கு என்று கூற, இதை கேட்டு செந்தூரனோ சற்று பதட்டமாய், ஆச்சாரியரே, இப்பொழுது நமக்கு பல பக்கங்களிலிருந்து பிரச்சனை தயாராக இருக்கிறது. இவ்வாறு தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமாக உருவாகி கொண்டிருந்தால் நாம் எவ்வாறு சந்திரகுப்தனை பாதுகாக்க முடியும்? ஆமாத்தியருக்கு தண்டனை கொடுப்பதற்கும் நீங்கள் மறுத்துவிட்டீர்கள். மன்னர் ஹம்பியோடு போரிடவும் எனக்கு அனுமதி தர மறுத்துவிட்டீர்கள். இத்தோடு இதில் மன்னர் மணிக்கேதுவும் இப்பொழுது புதிய எதிரியாக
உறுதியாக இணைந்து விட்டார். அவர் எவ்வளவு உறுதியாக திட்டமிட்டிருந்தால் தைரியமாக நமது அரண்மனைக்குள் தன்னுடைய வீரனை அனுப்பி நன்மாறன் அவர்களையும் தாக்கிவிட்டு நம் பாதுகாப்பு வீரர்களிடமிருந்து தப்பித்துச் சென்று இருக்கலாம். இதிலிருந்தே நம்முடைய பாதுகாப்பு திட்டத்தை பற்றி என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வளவு எளிமையாக நம் வீரர்களை ஏமாற்ற முடிந்தால் யார் வேண்டுமானாலும் உள்ளே வந்து சந்திரகுப்தனை எளிமையாக தாக்கிவிடலாம் என்று கூற, இதை கேட்டு ஆச்சாரியர் எதுவும் கூறவில்லை. மாறாக அவர் அமைதியாய் யோசித்துக் கொண்டிருக்க அந்த ஒற்றன் சிறிது தயங்கியபடி தன்னுடைய கருத்தை கூறினான். ஆச்சாரியரே, நீங்கள் என்னை அனுமதித்தால் நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கூறலாமா என்று கேட்க, ஆச்சாரிய சாணக்கியர் உடனடியாய், தாராளமாக நன்மாரா, உன் மனதில் இருப்பதை தைரியமாக கூறு என்று சொல்ல, இப்பொழுது நன்மாறனைப் போலவே இருந்த ஒற்றன் தைரியமாய், ஆச்சாரியரே, நாம் எதற்காக சிறிது நாட்கள் மன்னர் சந்திரகுப்தரை வெளியே இருக்கும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருக்க வைத்துவிட்டு அவரது இடத்தில் அவரைப் போலவே இருக்கும் இன்னொருவரை இருக்க வைத்துவிடக்கூடாது? அவ்வாறு செய்துவிட்டால் நம்மை நம்முடைய எதிரிகள் ரகசியமாக தாக்கினாலும் நாம் நமது மன்னரை காப்பாற்றி விடலாம் அல்லவா? அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது என்று கூற, இதை கேட்டு செந்தூரன் மட்டுமல்லாது ஆச்சாரிய சாணக்கியரே மிகவும் ஆச்சரியமடைந்து விட்டார். ஒரு ஒற்றனிடம் இவ்வளவு தந்திரமான திட்டங்கள் இருக்கும் என்றவர்கள் சிறிதும் எண்ணி பார்க்கவில்லை. இருப்பினும் ஆச்சாரிய சாணக்கியர் யோசனையாய், இதற்கு வாய்ப்புகள் கிடையாது நன்மாரா. நீ கூறுவது போல் நாம் மற்றொருவரை சந்திரகுப்தனின் இடத்தில் இருக்க வைத்தாலும் நம் எதிரிகள் தாக்கும் பொழுது அவனுடைய உயிரும் தானே அநியாயமாக சென்றுவிடும் என்று கேட்க, அதற்கு ஒற்றன் உத்வேகத்தோடு, இந்த திட்டம் ஆபத்தானது என்று எனக்கும் தெரியும் ஆச்சாரியரே. ஆனால் இவ்வாறு செய்தேனும் நாம் மன்னர் சந்திரகுப்தனை வரப்போகிற ஆபத்துகளில் இருந்து காப்பாற்ற வேண்டும். இப்பொழுது அவர் உயிரோடு இருப்பதுதான் இந்த பாரதத்திற்கு மிகவும் முக்கியம். இதற்கு மேலும் உங்களுக்கு தயக்கமாயிருந்தால் நான் கூட மன்னரை போன்று வேடமணிந்து கொண்டு அவரது இடத்தில் இருக்கிறேன். என்னை அவ்வளவு எளிதாய் யாராலும் வீழ்த்திவிட முடியாது. அப்படி அதை மீறி என்னை கொன்றுவிட்டாலும் மன்னருக்காக என் உயிரை கொடுப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் என்று கூற, இதை கேட்டு ஆச்சாரிய சாணக்கியரின் உடல் சிலிர்த்து போனாலும் அவர் உடனடியாய் மறுத்துவிட்டார். வேண்டாம் நன்மாரா, சந்திரகுப்தனால் தன்னைத்தானே நன்றாக பாதுகாத்துக் கொள்ள முடியும். நான் அவனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மற்றவர்களின் உயிரை ஆபத்தில் சிக்க வைப்பதற்கு தயாராக இல்லை. மேலும் நீ ஒரு சாதாரண ஒற்றன் நன்மாரா. உன்னிடம் ஒரு வீரனுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு திறமைகளும் கிடையாது. அத்தோடு உன்னுடைய உருவ அமைப்பும் சந்திரகுப்தனைப் போல் இல்லாததால் நீ அவனுடைய இடத்தில் வேடமிட்டிருந்தாலும் அதை தாக்க வரும் எதிரி உடனடியாக அறிந்து கொண்டு விடுவான் என்று கூற, இதை கூறி முடிப்பதற்குள் செந்தூரன் அவசரமாய், அப்படியென்றால் சந்திரகுப்தனைப் போல் வேடமிட்டு இருக்க நான் தயாராக இருக்கிறேன் ஆச்சாரியரே. ஒரு மனிதன் தன் வாழ்வில் தவறு செய்வது சகஜம் என்பதால் அவனால் எந்த நேரமும் எதிரிகள் தன்னை தாக்க வருவார்கள் என்று ஆயத்தமாக இருக்க முடியாது. அப்படி இருக்க வேண்டும் என்றால் அவன் இரவில் கூட தூங்காது எப்பொழுதும் யாரையேனும் எதிர்கொள்ள தயாராகவே இருக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் அவன் எவ்வாறு நாட்டில் இருக்கும் மக்களை எல்லாம் நிம்மதியாக ஆட்சி செய்ய முடியும்? சந்திரகுப்தன் இப்பொழுதுதான் மன்னனாகி இருக்கிறான். இன்னும் சில தினங்களில் அவன் இளவரசி நந்தினியை வேறு மனம் முடிக்கப் போகிறான். இது போன்ற சூழ்நிலையில் சந்திரகுப்தன் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை ஆச்சாரியரே. சந்திரகுப்தனின் வாழ்வு ஆரம்பத்திலிருந்தே பல இன்னல்களுக்கு இடையில் சிக்கிக்கொண்டு அவனை போராட வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இனிமேலாவது அவன் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதனால்தான் அவனுடைய இடத்தில் நானே இருக்கிறேன் என்று கூறுகிறேன் என்றவன் மிகவும் உணர்ச்சி வசத்தோடு சொல்ல, இதை கேட்டு ஆச்சாரிய சாணக்கியருக்கும் கவலையாகிவிட்டது. செந்தூரா, சந்திரகுப்தனின் மீது நீ வைத்திருக்கும் அன்பையும் நட்பையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதற்காக உன்னுடைய வாழ்வை நீ இழக்க தயாராவதை என்னால் சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ கூறுவதை ஏற்றுக்கொண்டால் நான் தர்மத்தின் வழியிலிருந்து தவறிவிடுவேன். எனவே இதுபோன்று பிடிவாதமாக எந்த ஒரு முடிவையும் நீயே எடுத்துக் கொள்ளாதே என்று கூற, செந்தூரன் இப்பொழுது சற்று கோபமாய் கூறினான். என்னை மன்னித்து விடுங்கள் ஆச்சாரியரே. நீங்கள் தான் இப்பொழுது பிடிவாதமாக இருக்கிறீர்கள். இந்த பிடிவாதத்தில் தான் நீங்கள் ஆமாத்தியரை கூட உயிரோடு விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று கூற, செந்தூரன் இவ்வாறு கோபமடைவதை பார்த்து சம்புநாதர் திகைத்து போனார். ஆனால் அவனோ தொடர்ந்து, மேலும் உங்களுடைய பிடிவாதத்தால் தான் இப்பொழுது ஆமாத்தியர் இந்த அரண்மனைக்குள் மிகவும் வசதியாக இருந்து கொண்டு சந்திரகுப்தனுக்கு எதிராய் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார். எனவே இதில் என்ன நெறிமுறைகள் இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை ஆச்சாரியரே. நீங்கள் உங்களுடைய எண்ணத்தில் இவ்வளவு உறுதியாக இருக்கும் பொழுது நானும் சந்திரகுப்தனின் பாதுகாப்பில் இவ்வளவு உறுதியாக இருப்பதில் தவறே இல்லை என்று எண்ணுகிறேன் என்று கூற, நடப்பதையெல்லாம் நன்மாறனைப் போலவே இருந்த ஒற்றன் மிகவும் ஆர்வமாக கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் நினைத்தது போலவே அவனுடைய திட்டம் செயல்படத் தொடங்கிவிட்டது. அப்பொழுதுதான் சம்புநாதரும் சற்று யோசனை செய்து ஆச்சாரிய சாணக்கியரை பார்த்து கூறினார். என்னையும் மன்னித்து விடுங்கள் ஆச்சாரியரே. எனக்கும் செந்தூரன் கூறுவதுதான் சரியாக இருக்கும் என்று தோன்றுகிறது.
இப்பொழுது சந்திரகுப்தன் உயிரோடு இருப்பது மிகவும் முக்கியம். அவன் உயிரோடு இருந்தால்தான் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நல்வாழ்வை கொண்டு வந்து நமது பாரதத்தை ஒருங்கிணைத்து ஆட்சி செய்ய முடியும். எனவே நம்மால் சந்திரகுப்தனின் பாதுகாப்பை அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. மேலும் சந்திரகுப்தனோடு ஒப்பிடும் பொழுது செந்தூரனும் சிறந்த வீரனே. எனவே ஒரு எதிரி தன்னை தாக்க வந்தாலும் தன்னை எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும் என்று கூறிவிட, இதை கேட்டு செந்தூரனுக்கு மிகவும் உற்சாகமாகிவிட்டது. இனி ஆச்சாரிய சாணக்கியர் செந்தூரன் கேட்பது போலவே அவனை சந்திரகுப்தன் இடத்திலிருந்து வரப்போகும் எதிரிகளை சமாளிக்க அனுமதிப்பாரா, இல்லை உறுதியாக மறுத்து விடுவாரா? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள்.